எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது உங்கள் கை தட்டுக்கள் தான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. நானும் நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ வயசானாலும் எப்படி பாட முடியுது இங்கேன்னா அந்த எனர்ஜி உங்கள் கிட்டேருந்து தான் வருது. அது நீங்கள் நாங்கள் நல்லா பாடலைன்னா கூட கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பாட்டு இன்னும் நல்லா பாடுவோம். அதனால் பஞ்சமில்லாமல் பாராட்டுங்கள், நெஞ்சத்தோடு பாடுவோம். வர்றவங்க எல்லாம் என் ஷூஸ் வேணும், என் செருப்பு வேணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. நான் கொடுக்க போகிறதே கிடையாது, சத்தியமாக கொடுக்க மாட்டேன். நாங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது சில ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் ஒன்றும் இருக்காது, வீடியோவில் தான் இருக்கும், சிலது கட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் என்ன நோட் பண்ணியிருப்பேனோ அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. தெரிஞ்சுக்கிட்டால் தைரியமாக தப்பு பண்ணலாம், அவ்வளோதான். முதல் தடவை உங்களோட பாடுறேன் நான். நீங்கள் கொடுத்த பாராட்டு பத்தாது சார், அவ்வளோ அழகாக பாடிருக்காங்க. காரணம் சொல்கிறேன், சுத்தமாக டியூன் பாடுறது அதை பற்றி நான் சொல்லலை. இப்போ இந்த காலகட்டத்தில் பாடுறவங்க எல்லாம் கூட ஃபால்ஸ் செட்டில் தான் பாடுறாங்க, எல்லாம் ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுறாங்க. ரொம்ப ஓப்பன் வாய்ஸ், வார்த்தை தெளிவாக சுத்தமாக புரிகிற மாதிரி பாடுறாங்க. என்ன பேர் சொன்னீங்க உங்கள் பேர்? ஃபரீதா. अब तक हमको आप अलविदा नहीं करते हैं फरीदा, और बार बार आए हमारे साथ गाएं आप. हिंदी தெரியாது, அதனால தான் திட்டினேன். ஃபரீதா அல்விதான்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுது. இப்போதுக்கு நான் உங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லலை, அடிக்கடி நீங்கள் வந்து நிறைய எங்கள் குழுவோட பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 34 இயர்ஸ் ஞாபகம் வந்தது. இந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன பசங்க, என் டாட்டர் அண்ட் சன், அவங்க 2 பேர் உட்கார வச்சு இந்த ஆலாப்பா அவங்கள மெலடி பாட சொல்லி, ஐ வாஸ் சிங்கிங் தி தேர்ட் பார்ட், அந்த சிங்குபேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பாட வச்சு நான் பாட்டிருந்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஹோப் மை வைஃப் ரிமெம்பர்ஸ் திஸ் டூ. லாங் பேக் வென் தேவர் வெரி யங், 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும்போது. இப்போது என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனோட வயசு இருக்கும்போது இது பாடும்போது ஞாபகம் வந்துச்சு இது. அது ஏன் பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என் ஃபேமிலி, அதனால தான். தங்கச்சிங்க இருக்காங்க. என் கடைசி தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதோட கிளாஸ்மேட் இது. இதோட கூட நான் பாடுறேன், இதுக்கு மிஞ்சி என்ன பாக்கியம்? நானும் சதன் அப்படின்றவர், விஸ்வநாதன் அண்ணாவோட நீண்ட காலம், அவர் கடைசி நாள் வரை அவரோடு தான் இருந்தார். அவர் பேரில் ஒரு தெருவே வச்சுருக்காங்க மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து, சதன் தெருவுன்னு சொல்லி. சதானந்தம் அவர் பேர். அவர் கேரளாவிலேருந்து வந்தவர். நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு இதெல்லாம் வந்து விஸ்வநாதன் அண்ணா பார்ட்டியில் விஸ்வநாதன் ராமூர்த்தி சார் இருந்ததுலேருந்து விஸ்வநாதன் சார் திரும்ப விஸ்வநாதன் ராமூர்த்தி சார் வரவரிலும் அவர் இருந்தார். இல்லை, இப்போ நம்ம நடுவில் இல்லை அவர் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்தாரு. இதில் ரமோலா அப்படின்ற ஒரு சீனியர் ப்ளேபேக் சிங்கர், கோரஸ் சிங்கர், அந்த சுஜாதாவுக்கு சிரிப்பெல்லாம் கொடுத்தது அவர் தான். இப்போ வந்து சதன் சுஜாதா வாய்ஸு இவர் இந்த சகோதரர் தான் கொடுக்கும். பேரரசர் கவிநயம், ஒரே ஒரு வார்த்தை, தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும்? யார் எழுத முடியும் சார்? வாட் அ பியூட்டிஃபுல். உங்களோட எல்லாம் பணிபுரிஞ்ச அந்த காலகட்டம் நினைக்கும் போது ரியலி பிளெஸ்ட் ஆம் ஐ. என் சீனியர்ஸ் நாங்கள் எல்லாம் கூட ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த காலகட்டத்தில் பாட வரும்போது வெரி வெரி ஹாப்பி. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒரு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன், என்ன மாதிரி ஒரு சாங். ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த பாட்டு 229 கால் ஷீட்டில் 9 மணிக்கு முடித்து ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் லேக் ஏரியா. வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது 11 o'clock, 11:30க்கு ஒரு ஃபோன் வருது. யாரோ லேடி பேசுகிறாங்க. நான் பேசுகிறேன். ஹலோ, யாருன்னா, தம்பி நான் அண்ணி பேசுகிறேன்னாங்க. யார்? விஸ்வநாதன் சாரோட ஒய்ஃப். அண்ணி பேசுகிறேன். என்னம்மா சொல்லுங்கள், இந்நேரத்தில் ஃபோன் பண்ணிங்களேன்னு. எனக்கு என்னன்னு தெரியலையா, இவர் ரொம்ப பெனாத்துறாரு, அந்த பாட்டு பற்றியே பேசிட்டு இருக்காரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, சில நேரம் சிரிக்கிறாரு, சில நேரம் அழுகிறாரு, என்னன்னு தெரியல, நீ ஒரு நிமிஷம் பேசுறியா அண்ணாவோட? சத்தியமாக நடந்தது சொல்கிறேன் நான். அவர் ஃபோன் கொடுத்தா அவர் சொன்னார், என்னை எப்போவுமே இதுவரையிலும் கூட வாடா போடன்னு அவர் எப்போவுமே கூப்பினது கிடையாது, நெவர். என்ன பாலு அவர்களேன்னு தான் இப்போ கூட பாலு அவர்களேன்னு தான் என்னை கூப்பிடுவார் அவர் அன்றைக்கி ஃபோன் எடுத்து கண்ணா அப்படின்னார். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாச்சும் சொல்ல முடியாது. கண்ணா அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ தான் ஒரு தடவை டா போட்டு பேசு, ஏண்டா என் பாட்டுக்கு இப்படியெல்லாம் பாடி உயிர் ஊட்டுருங்க நீங்கள்? Who else can talk like that? A father only can talk like that.
அவங்களெல்லாம் பார்க்க முடியும் நான் நினைக்கவே இல்லை சார். நான் சினிமா உலகத்துக்கு வரத்துக்கு முன்னால் முதலாக வந்து நம்ம சவுத் இந்தியாவில் ஒரு மியூசிக் டைரக்டர் நைட்ஸுன்னு பண்ணது விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான். அது பார்க்க போவேன் நான். அந்த அந்த மூலையில் எங்கேயாவது தொட முடியுமா அத்தனை பேர் ஏறின அந்த மேடை, அதில் எப்போயாவது கோரஸ் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சி ஏங்கிய நாட்கள் உண்டு எனக்கு. அப்படிப்பட்டவர் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, கண்ணா ஏண்டா என் பாட்டுக்கு இவ்வளோ உயிர் கொடுத்து பாடுறீங்க, அது வீட்டுக்கு வந்து கேசட் போட்டு, அப்போல்லாம் கேசட்டில் தானே பண்ணி ரெக்கார்டிங் முடிஞ்சது உடனடியாக சாங் வந்துடும். அது கேட்டு அவர் அவ்வளவு ஆனந்தப்பட்டார். ஆனால் ரெக்கார்டிங் தியேட்டரில் அவ்வளவு வேதனை தான் எங்களுக்கு, எவ்வளவு பயம், எத்தனை தடவை பாட வேண்டியதாக இருக்குமோ, எத்தனை தடவை ரிஹார்சல்ஸ் பண்ண வைப்பார். அவரோட உட்கார வச்சு மைக்கிட்ட போனதுக்கப்புறம் கூட ஒரு வாரத்தை தப்பாச்சுன்னா திருப்பி ஹார்மோனியம் எடுத்துகிட்டு உள்ளே வருவார். நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு சின்ன உருப்படி இருக்குது, அது கேளு அது எத்தனை தடவை ஒரு ஜென்மத்தில் செஞ்ச ஒரு புண்ணியத்தினால தான் அந்த மாதிரி இசையமைப்பாளர்கிட்ட எல்லாம் பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இன்றைக்கி நம்ம மேடையில் அந்த பாட்டு பற்றி சொல்லும்போதே எல்லோரும் கை தட்டுவாங்க, அது நமக்கு கிடைக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த பாட்டு எழுதினவங்க, அந்த பாட்டு பண்ணினவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார், எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் அதுக்கு ஒத்துழைச்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாங்க. அப்போது அவரே சொன்னார், விஸ்வநாதன் சார் வந்து எத்தனை தடவை சொல்லிக் கொடுப்பாரு, நம்ம புரிஞ்சதுன்னா நம்ம பாடுறோமே அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு தடவை கேளுன்னு. அப்போது கொஞ்சம் நமக்கு மனசுக்கு, நம்ம தானே பாடுறோம், ஏன் இத்தனை தடவை சொல்கிறார் இவர் அப்படின்னு நம்ம நினைக்கும். இப்போ நினைக்கும் போது தான் புரியுது, அது மறக்காமல் மனசில் ஆழமாக பதிவாகிறதுக்காக தான் அவர் ஒரு ஆசானாக தந்தையாக அத்தனை தடவை செதுக்குறார். கல்லுக்குள்ளே ஒரு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி செதுக்கி எங்களுக்கு. நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி புதுசாக பாடுறவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்படி பாடுனீங்க நீங்கள், அப்போ எல்லாம் ஒரே டேக்கில் பாடணுமாமே ஆர்கெஸ்ட்ராவோடன்னா, அது அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் லங் பவர் ஜாஸ்தியாக வருது. ப்ராக்டிஸ், நத்திங் எல்ஸ். ப்ராக்டிஸ்க்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது சார். அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் கொடுத்தா இப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் பாடி உங்கள் ஆசீர்வாதம் நாங்கள் கிடைச்சது. நான் கேட்குறது ஒன்று தான், தயவு பண்ணி நீங்கள் டெய்லி செய்கிற பிரார்த்தனையில் ஜாஸ்தி வேணாம், ஒவ்வொருத்தர் ஒரு செகண்ட் அந்த மாதிரி மகான்களுக்கு நம்ம ஆயுளில் கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம். அவங்க நமக்கு ஒன்றும் கம்மியாகாது, ஒரு நாளுக்கு ஒரு செகண்ட் தானே நான் சொல்கிறது. ஆனால் அவங்க இன்னும் நீண்ட நாள் இருக்கலாம், நீண்ட நாள் இசை அமைக்கலாம், அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். இதற்காகவே கடவுள் நம்ம ஜீவன் கடவுள்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட விஸ்வநாதன் அவர்களுக்கு சாஷ்டாங்க தண்ட பிரமாணங்கள் இங்கிருந்து நான் செய்கிறேன். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இசை உலகத்துக்கு செஞ்ச தொண்டு சாதாரணமானது கிடையாது. பார்க்குறதுக்கு வாமனன் மாதிரி இருப்பார். இப்போ இல்லை சார் டெக்னாலஜி, நம்ம இப்போ டெக்னாலஜி பற்றி நினைக்கிறோம். இமேஜின் அபவுட் 45-50 years பேக் தி மியூசிக் ஹி ஹேஸ் கிவன். நத்திங், நோ பிரச்சனையே கிடையாது. நோபடி கேன் டச் ஹிம், வி கேன் ஒன்லி டச் ஹிஸ் ஃபீட், அவ்வளோதான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.